Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பசங்களுக்குலாம் ஃபேவரட்டான கேரமல் எக் புட்டிங் தாங்க பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். சோ வாங்க செய்ய ஆரம்பிச்சிரலாம். ஒரு கடாயில சுகர் கேரமலைஸ் பண்றதுக்காக சுகர் எடுத்துர்க்கேங்க. சோ ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். சோ இப்போ நம்ம இத கேரமலைஸ் பண்ண போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு சிம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சீங்கன்னா தீஞ்சிரும். லைட்டா வந்து கலர் டார்க்கா ஆனாலும் சரி நமக்கு டேஸ்டே மாறிடுங்க, கசப்பு தன்மை வந்துரும். சோ அதனால பாத்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது முடிஞ்ச அளவுக்கு சிம்ல வச்சிருங்க, இல்லனா ஆஃபே பண்ணிடுங்க. நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க, இல்லனா கையில பட்டுச்சுன்னா டக்குன்னு சூடு பட்டுரும். சோ நான் பாத்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். சோ சூட்லயே பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துருங்க. சோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சூடா இருக்கும் போதே நம்ம கேக் டின்ல மாத்திக்கலாம். ஸோ எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சூடா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. ஸோ இதோட 1/2 கப் அளவுக்கு சுகர், அதோட ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ண போறோங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், அதே அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பசங்களுக்கு வந்து இது முட்டையில செஞ்சதுன்ற டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு ஈஸியா சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இதுல நம்ம வந்து பால் சேர்க்க போறோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மொத்தமாவே இது மட்டும் தாங்க இன்கிரீடியன்ஸ். இதை நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரேல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆறுன உடனே அந்த கேரமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகி வந்துருங்க, நல்லா இறுகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதை நம்ம அடுப்பில் தாங்க குக் பண்ண போகிறோம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ட்ரே வச்சு இதை நான் வந்து பிளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 an hourலயே சூப்பராக குக் ஆகி வந்துருங்க. என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் கஸ்டர்ட் பிரெட் புட்டிங்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட பையன் அது கேக் சொல்லியே சாப்பிடுவாங்க. ஸோ அது கேக்கும் ஐஸ்கிரீம் மிக்சட் மாதிரி இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால புட்டிங் அதிகமாக நான் வீட்டில் செய்வேங்க. ஸோ இந்த புட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்ததுங்க, ஜெல்லி மாதிரி இருந்தது. அப்பவே நைட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து பசங்க சாப்பிட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இப்போ அது நல்லா சூடாக இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா 2 hours வச்சு எடுத்துருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. அப்படியே ஒரு பிளேட் வச்சு நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்தா அவ்வளோ கலர்ஃபுல்லான எக் புட்டிங் ரெடிங்க. இது பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்க, யாருக்கு சாப்பிடணும்னு தோணாது. அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. என் பசங்களுக்கு அவ்வளோ கியூரியாசிட்டி, என்னது மம்மின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடியே உட்காந்து கேக் கட் பண்ணுற மாதிரி பீஸ் போட்டு அழகாக கையில் எடுத்து கொடுத்தேங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சீரியஸாகவே சொல்கிறேன், ஜெல்லி மாதிரி இருந்ததுங்க. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட் பண்ண கையோட உட்காந்து சாப்பிட்டோங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நார்மலாக செய்கிற ஸ்நாக்ஸில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் பசங்க டெய்லியும் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.